ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் தான் படைத்தவன் என்றார் பிரம்மா. நான் தான் காத்து நிறுத்துறவன் என்றார் விஷ்ணு. வாதம் வாதமாக மாறியது. அகம்பாவம் அதிகரிச்சது. அந்த நேரம் திடீரென்று அவர்களுக்குள் ஒரு அசாதாரணம் நடந்தது. வானத்தை துளைத்து பூமியை தாண்டி முடிவே தெரியாத ஒரு ஜோதி தூண் எழுந்தது. அது சாதாரண தீ இல்லை. கண்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம், மனசு தாங்க முடியாத அளவுக்கு சக்தி. இதுக்கு ஆரம்பம் எங்கே என்று விஷ்ணு கீழே பாய்ந்தார். வராக அவதாரம் எடுத்து அந்த ஜோதியின் அடியை தேடினார். இதுக்கு முடிவு எங்கே என்று பிரம்மா அன்னமாகி மேலே பறந்தார். நாட்கள் போனது, ஆண்டுகள் போனது. ஆனாலும் அந்த ஜோதியின் எல்லையை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. முதலில் விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார். என்னால முடியலை என்று தாழ்மையுடன் திரும்பினார். ஆனால் பிரம்மா மட்டும் நான் கண்டுபிடிச்சேன் என்று பொய் சொன்னார். அந்த கணத்தில் அந்த அனந்த ஜோதியிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். அமைதியான கண்கள், ஆனால் பிரபஞ்சத்தை நிரப்பும் சக்தி. ஆதியும் நான், அந்தமும் நான். அகம்பாவம் கொண்டவருக்கு உண்மை தெரியாது என்றார். அந்த இரவு அகம்பாவம் உடைந்த இரவு, உண்மை வெளிச்சமான இரவு. அதுதான் மகா சிவராத்திரி. அதனால்தான் அந்த இரவில் நாம் விழித்திருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஓம் நம சிவாய் என்று சொல்லி நம்முள் இருக்கும் அகம்பாவத்தை விடுகிறோம். ஏன்னா சிவராத்திரி ஒரு பண்டிகை மட்டும் இல்ல, அது நம்மை நாமே கண்டுபிடிக்கிற இரவு. ஓம் நம சிவாய.